ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா, சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ்ன்ற ஒரு டோர்னமெண்ட் வந்து நேற்று தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதில வந்து நம்ம குகேஷும், நிஹால் செரீனும் விளையாண்ட ஒரு அற்புதமான கேம் பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டோர்னமெண்ட்ல நம்ம பிரக்ஞானந்தா வந்து கலந்துக்கல. ஏன்னா பேக் டு பேக் கன்டினியூஸா நெறைய டோர்னமெண்ட்ஸ் விளையாட வேணாம்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு பிரேக் மாரி ஒண்ணு விட்டுருக்காருன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம இந்த கேம பார்ப்போம். ஸோ இந்த கேம்ல வந்து குகேஷ் ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து 90+30 ஃபார்மட்ல விளையாடப்படுற ஒரு கேம் ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல குகேஷ் வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ வந்து D6 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு நிஹால் செரீன். ஸோ இதில வர எல்லா வேரியேஷனுமே நல்லாருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வந்து D4 வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு குகேஷ். ஸோ 2 பானுமே பார்த்தீங்கன்னா, சென்டர்ல வந்து குகேஷ் இப்ப ஸ்ட்ரைக் பண்றாரு. இப்ப நைட் F6 ப்ளே பண்ணி இந்த E4 பான வந்து அட்டாக் பண்றாரு. இந்த நைட்ட வச்சு இந்த பான வந்து குகேஷ் சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப வந்து G6 ப்ளே பண்ணி இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபேன்கேட்டோ பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. குகேஷ் பார்த்தீங்கன்னா, அவருடைய பிஷப்ப வந்து E3ல போட்டு இந்த பானுக்கு அடிஷனல் புரொடெக்ஷன் தர்றாரு. ஏன்னா பிஷப் இங்க வந்தாருன்னா, இந்த ஒரு லாங் டயகனல்ல இந்த ஒரு பானும் இங்க இருப்பாரு. இப்ப வந்து பிஷப் G7க்கு அப்புறமா பாருங்க, இப்ப குயின் D2. ஸோ குயின் D2 மூலியமா பாருங்க, இந்த ஒரு முக்கியமான டயகனல்ல வந்து குகேஷுடைய பீஸ் வந்து பார்த்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா C6 வந்து புஷ் பண்றாரு. நிஹால் செரீன் C6க்கு அப்புறமா இப்ப A4. ஸோ A4க்கு அப்புறமா பாருங்க, இப்ப கேசல் பண்ணிக்கிறார். ஸோ கேசல் பண்ணதுக்கு அப்புறமா எந்த நேரத்திலயும் இந்த ஒரு பிஷப் வந்து இந்த H6 ஸ்கொயர்க்கும் வரலாம். இப்ப H3 ப்ளே பண்ணி குகேஷ் வந்து இந்த நைட் அண்ட் பிஷப் வந்து G4 ஸ்கொயருக்கு வராதபடிக்கு புரொடெக்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப நைட் பி D7 ஸோ நைட்ட வந்து டெவலப் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, நைட் F3 ஸோ குகேஷும் பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட்ட நோக்கி போறாரு. ஸோ இப்ப வந்து சென்டர் பான வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு. E5க்கு அப்புறமா இப்ப பான் டேக்ஸ் பானு இப்ப வந்து நைட் டெக்ஸ் பானு. ஸோ இந்த இடத்துல இந்த நைட்ட வந்து குகேஷ் ஃபர்தரா எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. இந்த மாரி நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா, பீஸஸும் பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிராவான பொசிஷன நோக்கி தான் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த நைட்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. குகேஷ் என்ன பண்றாருன்னா, டெவலப்மெண்ட்ட நோக்கி போறாரு. பிஷப் E2 ப்ளே பண்ணி அவருடைய கிங்க வந்து கேசல் பண்றதுக்கு தயார்படுத்துறாரு. இந்த இடத்துல குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு முக்கியமான A5 ஸ்கொயர்ல போறாரு. ஸோ குயின் எதுக்கு இந்த A5 ஸ்கொயர்ல வரணும் ஓப்பனிங்லயே நீங்க நெனைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பி பான வந்து புஷ் பண்றதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்கு. நீங்க ஏடெக்ஸ் B5 ப்ளே பண்ண முடியாது. இந்த ரூக் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வீக்னஸ் வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல குகேஷ் வந்து கேசல் பண்ணிக்கிறாரு. இந்த 2 ரூக்ஸையும் இப்ப கனெக்ட் பண்ணிக்கிறார். ஸோ ஃபுல்லா குகேஷோடைய பீஸஸ் வந்து டெவலப் ஆயிடுச்சு. அண்ட் அவருடைய ரூக்ஸையும் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல இப்ப நைட் டெக்ஸ் நைட். ஸோ இந்த ஒரு நைட்ட வந்து டேக் பண்ணிக்கிறாரு. செக்கோட வருது. இப்ப பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்ப ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு D5ல போறாரு. ஸோ குயின் உட்காந்துட்டு இருக்க இந்த ஒரு ஃபைல்ல போறாரு. இந்த இடத்துல இப்ப ஃபைனலா பிஷப் H6 வருது. ஸோ இந்த இடத்துல குகேஷ் பிஷப் H6 ப்ளே பண்ணதுமே, நீங்க இந்த பிஷப்ப நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன். இல்ல நான் என்னுடைய பிஷப்ப நான் இந்த ஒரு லாங் டயகனல்ல வச்சுப்பேன்னு சொல்லிட்டு நீங்க பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு H8 ஸ்கொயர்ல போட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய பிளண்டர்ல போய் முடிஞ்சிரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நைட் D5 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. ரொம்பவே ஒரு ஸ்மார்ட்டான குயின் சாக்ரிஃபைஸ். ஸோ இந்த ஒரு குயின் சாக்ரிஃபைஸ ஒண்ணு பிளாக் அக்செப்ட் பண்ணணும். அப்படி இல்லன்னா உங்களுடைய குயின் வந்து போயிடும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த குயின் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா, இந்த இடத்துல பாருங்க நைட் E7 பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ இந்த ஒரு பிஷப் அண்ட் நைட் காம்பினேஷன் மூலியமா கிங்க வந்து சூப்பரா செக்மேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல உங்களால குயின் எடுத்துட்டு டிஃபென்ஸ்க்கும் போட முடியாது. ஏன்னா நைட் வந்து இந்த ஸ்கொயரையும் பார்த்துட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தத்துல இந்த ஒரு முக்கியமான இடத்துல நீங்க இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நிஹால் செரீன் என்ன பண்றாருன்னா, பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. பிஷப் டேக்ஸ் பிஷப் இப்ப குயின் டேக்ஸ் பிஷப். ஸோ குயின் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பாருங்க, இப்ப குகேஷோடைய குயினும் வந்து இந்த ஒரு சைடுல மாட்டிட்டு இருக்கு. இந்த சைடுல நிஹால் செரீனுடைய குயின் வந்து இருக்கு. ஸோ இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து லாஸ்ட் மைனர் பீஸ நிஹால் செரீன் வந்து டெவலப் பண்றாரு. அண்ட் அவருடைய ரூக்ஸும் இந்த இடத்துல இப்ப கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா ரூக் F1 ஸோ ரூக்க வந்து இந்த E5ல போட்டதுமே, நிஹால் செரீன் என்ன பண்றாருன்னா, அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு பான அட்டாக் பண்றாரு. ஸோ அதாவது இப்ப குகேஷோடைய நெக்ஸ்ட் பிளான் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூக்க E5ல போட்டு இன்னொரு ரூக்க D5ல போடணும். ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா, அவருடைய பீஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பட் இப்ப இந்த ஒரு பி பான அட்டாக் பண்ணதுமே, நீங்க ரூக் எடுத்துட்டு வந்து B1ல போட்டு தான் இந்த பான சேஃப்கார்ட் பண்ணணும். நீங்க வந்து இந்த பானெல்லாம் புஷ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த நைட் ஹேங்கிங்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல குகேஷ் என்ன பண்றாருன்னா, ரூக் B1 ப்ளே பண்ணி இந்த B2 பான வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு E5ல வந்து போட்டுக்கிறார். ஸோ இந்த ரூக்க E5ல போட்டுக்கிறாரு. தற்சமயத்துக்கு இந்த ஒரு பி ரூக் வந்து ஹோல்ல இருக்கு. இந்த பான வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு. இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப குயின் எடுத்துட்டு வந்து G5ல போட்டு இந்த நைட்ட வந்து அட்டாக் பண்றாரு. இந்த நைட்க்கு எந்த சப்போர்ட்டும் இல்ல. ஸோ அதனால இப்ப கிங்க வச்சு இந்த நைட்ட வந்து சேஃப்கார்ட் பண்றாரு நிஹால் செரீன். கிங்க வச்சு சேஃப்கார்ட் பண்ணதுமே, இப்ப ரூக் E3 ஸோ ரூக் E3 உடைய ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ட வந்து இந்த ரூக் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பி பான ஃப்ரீயா மூவ் பண்ண முடியும்.
இந்த பி பான மூவ் பண்ணா தான் நெக்ஸ்ட் இந்த ஒரு ரூக்க நம்ம D1லயோ அப்படி இல்லன்னா E1லயோ போட்டு ரூக்க டபுளும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பான நீங்க மூவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த நைட்டோடைய சேஃப்டி பார்த்துக்கணும். அதனால தான் இந்த ரூக் இங்க வந்திருக்காரு. இந்த இடத்துல இப்ப ரூக் A D8 ஸோ இன்னொரு ரூக்கையும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு D5ல நிஹால் சரீன் வந்து அலைன் பண்ணியிருக்கிறார். ஸோ இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, பொசிஷன் வந்து 2 பேருக்குமே ஈக்குவலா தான் போயிட்டுருக்கு. இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப B3 ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த பான்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இந்த நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, சேஃப்டியா இருக்கு. இந்த இடத்துல இப்ப H6 ப்ளே பண்ணி குயின வந்து கிக் பண்றாரு. ஸோ குயினால பெருசா வெளியில எங்கேயுமே போக முடியாது. ஸோ இந்த டயகனல் வந்து பிளாக் ஆயிடுச்சு. அதனால இந்த இடத்துல குகேஷ் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, குயின் G3 ப்ளே பண்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து குயினால வெளியில போக முடியலனாலும், குயினுடைய ரேடார்ல வந்து பிளாக்குடைய கிங்கும் இருக்கிறார். ஸோ இதையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த இடத்துல இப்ப ஃபைனலா சென்டர் பான வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு நிஹால் சரீன். ஸோ சென்டர் பான ஸ்ட்ரைக் பண்ணதுமே இப்ப வந்து E-Takes D5 வந்து ப்ளே பண்றாரு. E-Takes D5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு பிஷப்க்கு வந்து அட்டாக். நீங்க வந்து இந்த இடத்துல பான் டெக்ஸ் பான் கூட ப்ளே பண்ணலாம். இதுவும் ஒரு டிராவான பொசிஷன தான் நோக்கி தான் போகும். பட் இந்த இடத்துல நிஹால் சரீன் என்ன பண்றாருன்னா, பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு F5 ஸ்கொயர்ல போடுறாரு. இந்த முக்கியமான பேஸ் பான அட்டாக் பண்றாரு. C2 பான. ஸோ இந்த பான் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் B3 பானு அதுக்கப்புறமா இந்த ஒரு A4 பானும் போயிடும். ஸோ டோட்டலா பான் ஸ்ட்ரக்சரே ஒயிட்‌க்கு வந்து காலியாயிடும். ஸோ இந்த இடத்துல குகேஷ் வந்து என்ன பண்றாருன்னா, ரூக் எடுத்துட்டு வந்து E1ல போடுறாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க வந்து இந்த ரூக்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் இது வந்து ஒரு டிராவான பொசிஷன நோக்கி தான் போகும். பட் குகேஷ் இந்த இடத்துல வந்து ரூக் E1 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ இப்ப நீங்க நினைக்கலாம், இந்த ஒரு பான வந்து லூஸ்ல விட்டுட்டாரேன்னு நீங்க நினைக்கலாம். இப்ப பிஷப் டேக்ஸ் C2 ப்ளே பண்ணாலும், இந்த இடத்துல ரூக்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவும் டிராவான பொசிஷன நோக்கி தான் போகும். அண்ட் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க பிளாக் பீஸஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ரூக்க வந்து ரூக் டேக்ஸ் ரூக்க வச்சு ப்ளே பண்ணுவீங்களா? அப்படி இல்லன்னா நைட்ட வச்சு இந்த ரூக்க கேப்சர் பண்ணுவீங்களான்றத வீடியோவ பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல முக்கியமா ரூக் டேக்ஸ் ரூக் வந்து நீங்க ப்ளே பண்ணக்கூடாது. அப்படி ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து ஃபுல்லா ஒயிட்‌க்கு வின்னிங். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ரூக்கையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நைட் வந்து இங்க வந்துட்டாரு. நெக்ஸ்ட் குயின் மூலியமா ஒரு சூப்பரான செக் தருவோம். இந்த நைட்டுக்கும் இப்ப அட்டாக் இருக்கு. இப்ப நீங்க நைட் எடுத்துட்டு வந்து பிளாக் பண்ணீங்கன்னா, இப்ப இந்த டி பான் பாருங்க பாசர் பான் ஆகுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இப்ப D6 நெக்ஸ்ட் D7 வந்துட்டாருன்னா, இந்த பான தடுக்கவே முடியாது. ஸோ குயின் B6 தான் ப்ளே பண்ணி ஆகணும். இந்த ஒரு D8 ஸ்கொயர வந்து ஸ்டாப் பண்றதுக்கு. இப்ப நம்ம திரும்பி குயின டிஸ்டர்ப் பண்ணலாம். A5 ப்ளே பண்ணி இந்த பானுக்கு இந்த ஒரு குயின் சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒயிட்டோடைய குயின. இந்த இடத்துல நீங்க திரும்ப குயின் D8 ப்ளே பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். இப்ப நம்ப இந்த ஏ பான ஃபர்தரா புஷ் பண்ணி இந்த B7 பான வந்து அட்டாக் பண்ணலாம். இப்ப நீங்க இந்த பான் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க உங்களுக்கு ஐசோலேட்டட் பான் இருக்கும். திரும்பவும் பிஷப் டேக்ஸ் C6 அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த ஒரு பான் பாசர் பான் ஆகுறதுக்கு பிஷப்பும் சப்போர்ட்‌க்கு வந்துட்டாரு. ஸோ இதுலருந்து இந்த பான நீங்க தடுக்கணும்னா ஒரு பீஸ விட்டு குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன பொறுத்தவரைக்குமே ரூக் டேக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா நீங்க நைட்ட வச்சு தான் இந்த ரூக்க ரீகேப்சர் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் மாத்தி கால்குலேட் பண்ணாலும், இந்த இடத்துல வந்து மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ள வந்து போகல நிஹால் சரீன். பிஷப் டேக்ஸ் C2 வந்து ப்ளே பண்ணல. நிஹால் சரீன் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல ரூக் டேக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்றாரு. ரூக் டேக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா திரும்ப இந்த ரூக்க வந்து ரீகேப்சர் பண்ணிடுறாரு குகேஷ். ஸோ ரூக்க ரீகேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாருங்க, இப்ப பான் டேக்ஸ் பான். ஸோ இந்த இடத்துல பான் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா பாருங்க, இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான த்ரெட் இந்த ஒரு பான D4ல புஷ் பண்ணி நைட்டுக்கும் இந்த ரூக்குக்கும் டபுள் அட்டாக் குடுக்குறது தான். பட் குகேஷ் இந்த இடத்துல காமா அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து E5 ஸ்கொயர்ல போறாரு. இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இப்ப இந்த ஒரு பான புஷ் பண்றதுக்கு குகேஷ் வந்து அலோ பண்ணிட்டாரு பாருங்க. இப்ப இந்த நைட்டுக்கும் அட்டாக், ரூக்குக்கும் அட்டாக். இப்ப உங்களுக்கு பார்க்கும்போது தோணும் ஒயிட்டோடைய பொசிஷன் வந்து லூசிங்ல இருக்கு அப்டின்ட்டு. பட் இந்த இடத்துல குகேஷ்க்கு வந்து ஒரு அருமையான மூவ் இருக்கு. அவருடைய குயின இங்க கொண்டு வந்ததே இந்த ஒரு கிங்க வந்து இங்க கண்காணிக்க தான். இந்த இடத்துல இப்போ ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு குகேஷ். நைட் எடுத்துட்டு வந்து E4ல போடுறாரு. ஸோ நைட் E4 மூலியமா ஆல்ரெடி பின்ல இருக்கிற இந்த நைட்ட வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல உங்களால இந்த ரூக்க வந்து கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் ரூக்க கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் டேக்ஸ் F6 இப்போ ஒரு நைட் போதா, நெக்ஸ்ட் பிளாக்குக்கு இன்னொரு ஒரு ரூக்கும் போகும். இது மூலியமா பிளாக் ஒரு பீஸ் டவுன் ஆயிடுவாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க வந்து கிங்க என்னதான் மூவ் பண்ணாலும், இந்த ஒரு எஃப் பான் எடுத்து செக் குடுக்கலாம். திரும்ப கிங் H8 தான் வந்தாகணும். இப்ப குயின் F6 மூலியமா பாருங்க, இந்த ரூக்க நம்ம வின் பண்ணிடலாம். இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கும் ஒயிட் கிட்ட. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த ஒரு பிரில்லியன்ட்டான நைட் மூவ்க்கு அப்புறமா இந்த ரூக்க வந்து எடுக்க முடியாது நிஹால் சரீனால. ஸோ நிஹால் சரீன் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, குயின் B6 ப்ளே பண்ணி இந்த நைட்ட வந்து டிஃபெண்ட் பண்றாரு. ஏன்னா நைட்ட வந்து 2 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அதனால இந்த நைட்ட வந்து டிஃபெண்ட் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா நைட் டெக்ஸ் நைட்டு. ஸோ நைட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இப்ப குயின் டெக்ஸ் நைட்டு. இப்ப குயினும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப இந்த ஃபைனலா இந்த ரூக் அட்டாக்ல இருக்கு இல்லையா? அதனால ரூக் எடுத்துட்டு வந்து E2ல போடுறாரு குகேஷ். ரூக் E2க்கு அப்புறமா இப்ப இந்த பான்ஸ் எல்லாம் வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு நிஹால் சரீன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இப்ப பிஷப் எடுத்துட்டு வந்து பிஷப் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. பிஷப் G4 மூலியமா, இப்ப D3 மூலியமா இந்த ஒரு ரூக்குக்கு அட்டாக்கு. இப்ப பாருங்க பான் டெக்ஸ் பானு. இப்ப வந்து பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு D3 பானையும் ரீகேப்சர் பண்ணிக்கிறாரு நிஹால் சரீன். ஸோ இப்ப 2 பேருக்குமே பாருங்க பேலன்ஸ்டா இருக்கு பான் ஸ்ட்ரக்சரு.
அண்ட் அது மட்டும் இல்ல 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ரூக் இருக்கு. ஸோ என்னதான் ஒயிட்டோட கிங் ஆக்டிவா இல்லனாலும், இந்த ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா, டிராவ நோக்கி தான் போகுது. இப்ப இந்த இடத்துல வந்து ரூக்க வச்சு இந்த ஒரு பி3 பானுக்கு வந்து சப்போர்ட் தராரு. இப்ப வந்து ரூக் மூலியமா ஒரு செக் வருது. இப்ப கிங் மூவ் ஆகுறாரு. இப்ப திரும்ப 2 பேருமே வந்து மாறி, மாறி அவங்களுடைய பீஸஸ மூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு சைடுலுமே பார்த்தீங்கன்னா, பெரிய அட்வான்டேஜ்லாம் கிடையாது. இது வந்து டிராவ நோக்கி தான் போயிட்டுருக்கு. இப்ப பான் டேக்ஸ் பான், பான் டேக்ஸ் பான்க்கு அப்புறமா இப்ப வந்து கிங் H3 இப்ப ரூக் மூலியமா ஒரு செக் திரும்ப கிங்க மூவ் பண்ணிக்கிறாரு. இப்ப ரூக் E4 ஸோ இப்ப பாருங்க எந்த ஒரு வீக்னஸுமே இல்ல 2 பேருக்குமே. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா, மாறி, மாறி சில மூவ்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணிட்டு கடைசியா கேம வந்து டிராக்கு அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நடுவுல பார்த்தீங்கன்னா, சில காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ள வந்து நிஹால் சரீன் வந்து போகல. அண்ட் குகேஷும் பார்த்தீங்கன்னா, அ பான் டூ D4 ப்ளே பண்ணி ரூக்கையும், நைட்டையும் வந்து அட்டாக் பண்றதுக்கு அலோ பண்ணாரு. அண்ட் அது மூலியமா அவர் ஒரு பிரில்லியன்ட்டான மூவும் ப்ளே பண்ணி கேம வந்து சூப்பரா நியூட்ரலைஸும் பண்ணாரு. ஸோ இந்த ஒரு கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ரவுண்ட் 1 பொறுத்தவரைக்குமே ஃபிரோஷா மட்டும் கேம வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. மத்த எல்லாருமே வந்து ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமா நம்மளுடைய இந்த வீடியோவ நெறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெறைய பேரு லைக் பண்ணுங்க. அண்ட் ஹைப்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அதையும் நீங்க குடுங்க. அப்பதான் வீடியோ வந்து நெறைய பேருக்கு கொண்டு போய் நம்ம யூடியூப் சேர்க்கும். ஓகேங்களா? தேங்க் யூ.